ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 47வது பாடல் பார்க்கலாம். நாளரா நறுமலர் அமளின் நன்னினாள் பூளை வி புரை பணி புயர்க்கு தேம்பிய தாழ தாமரை மலர் ததைந்த பொய்கையும் வாழரா நுங்கிய மதியும் போலவே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பூளை வி புரை, பூளை பூவை போன்ற பனிப்புயர்க்கு மெல்லிய வெண்ணிறமான பனிமழைக்கு தேம்பிய தாழ தாமரை மலர், தாள்களை கொண்ட வாடிய தாமரை பூக்கள், ததைந்த பொய்கையும் நெருங்கின தடாகத்தையும் வாழ் அரா வாழ் போல் கொடிய பாம்பினால் நுங்கிய மதியும் போல விழுங்கப்பட்ட சந்திரனையும் ஒப்ப அந்த மலர்படுக்கை வாட்டத்தை அடையுமாறு நாளரா நறுமலர் அன்று பூத்த நறுமலர்களை கொண்டு பரப்பப்பட்ட அமளி நன்னினாள் அப்படுக்கையில் சீதை சேர்ந்தாள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். மிக மிக அற்புதமான பாடல்கள் பலவற்றை கம்பர் இயற்றிருந்தாலும் இந்த பாட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப பிடித்தமான பாடல். அதாவது தோழியர் அமைத்த மலர் படுக்கையில் சீதை சேரவும் அந்த படுக்கையானது அவளது மேனி வெப்பத்தால் தீந்து விட்டது அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய கருத்து. ஏன்னா நம்ம போன பாட்டிலேயே என்ன பார்த்தோம், சீதன் நுண் துளி மலர் அமளி சேர்த்தினர் அப்படின்ற இடத்துல அமளி அப்படிங்கறதே படுக்கை, கட்டில், மெத்தை அப்படிங்கிற பொருள் வரும்னு பார்த்தோம்ல. அப்பேற்பட்ட மெத்தையில் மலர் படுக்கையில் கொண்டு போய் சீதையை சேர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்ல. அதனை தொடர்ந்து இந்த பாட்டுல அந்த மாதிரியாக மலர் படுக்கையில கொண்டு போய் சீதையை கொண்டு போய் சேர்த்தவுடன் அந்த ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, பொசுங்கி விட்டது, தீந்து விட்டது. இவளோட காம நோயினால இவளுடைய சீதையின் மேனி ரொம்ப வெப்பமடைந்து இருந்ததுன்னு பார்த்தோம்ல. அதனால அந்த மலர்படுக்கையே தீந்து விட்டது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. இதுல பூளை வி புரை அப்படின்னு வருது இல்ல, அதுல பூளை பூ அப்படிங்கறதே நம்ம இலவம் பஞ்சு இருக்குல்ல, அதுதான் பூளை பூங்கிறது. அதாவது இருக்கிறதுலயே பஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப மென்மையானது. அந்த பஞ்சுலயும் இலவம் பஞ்சு வகை, அதாவது இந்த பூளைப்பூ ரெண்டுமே ஒண்ணுதான். பூளைப்பூன்னாலும் சரி இலவம் பஞ்சுனாலும் சரி ரெண்டுமே பஞ்சின் ரொம்ப மென்மையான, இருக்கிறதுலயே ரொம்ப மென்மையான வகை. அந்த பூவை உதாரணமா சொல்றாரு நம்ம. அதனாலதான் கம்பராமாயணம் சீரீஸ்ல இது ஆத்திச்சூடி சீரீஸ்ல கூட நான் சொல்லும் பொழுது இலவம் பஞ்சின் கிட அப்படிங்கறதுல இலவம் பஞ்சு மெத்தையா, இலவம் பஞ்சினால் செய்யப்பட்ட மெத்தையில் சென்று படுக்கவும் அப்படிங்கிறது ஔவையாரனுடைய கருத்து கிடையாது. எப்படி இலவம் பஞ்சு ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும், அது காற்றின் ஒரு சிறு இயக்கத்து கூட அது கிளம்பிடும், மேல எழும்பிடும் காத்துல. அந்த மாதிரி நம்ம போய் படுத்தா கூட அப்படியே கும்பகர்ண மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்க கூடாது. நமக்கு ஏதாவது ஒரு சட்டுன்னு யாராவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா படுக்கையில இருந்து எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்னா டக்குன்னு எப்படி இலவம் பஞ்சுக்கு ஒரு காற்றின் சிறு இயக்கத்துக்கே அப்படி எழுந்திருக்குதோ அந்த மாதிரி எழுந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இதை சொல்ல வரேன், அதுல எப்படி அப்படி இலவம் பஞ்சுன்னு பார்த்தோமா அந்த மாதிரி இது மெத்தை. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மெத்தையானது எப்பேற்பட்டது அப்படிங்கிற வர்ணனை தான் சொல்றாரு. பூளை வி புரை அப்படின்னு வெறும் பூளை பூன்னு மட்டும் சொல்லல, இலவம் பஞ்சு ரொம்ப மென்மையானது, அதுலயுமே வி அப்படின்னு சொல்றாரு. வி அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது மலரின் 7 நிலைகள், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு. அது எல்லாம் அந்த அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி இது எல்லாமே மலர் பூத்து இருக்கக்கூடிய செடியோட இருக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய நிலைகள். செம்மல்ங்கிறது வாடி வதங்கிய நிலை, அது இறுதியான நிலை. அது இதுல வெறும் பூளை பூன்னு மட்டும் சொல்லல, வி பூளை வி புரை அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, ரொம்ப ரொம்ப அது முத்தின நிலை, பூலியே இருக்கிறதுலே வாடி வதங்கிறதுக்கு ஒரு நிலை முன்னாடி அப்படிங்கிற தெரியணுங்கிறதுனால. அப்படின்னா என்ன, பஞ்சு ரொம்ப மென்மையானது, அதுல பூளை பூ இருக்கிறதுலயே பஞ்சுல ரொம்ப மென்மையானது, அதுவும் ரொம்ப கடைசியா இருக்கக்கூடிய வி நிலையில இருக்கக்கூடியது இன்னும் ரொம்ப மென்மையானது அப்படின்னு அர்த்தம். இதுல பூளை வி புரை அப்படின்னு வருது இல்ல, அந்த புரைங்கிற சொல்லுக்கு உயர்ச்சி, பெருமை, அப்புறம் புழை அப்படிங்கிற சொல் புரை அப்படின்னு ஆகி அது உட்டுளை, அதாவது நம்ம டியூப் ஹாலோவா இருக்குல்ல டியூப், அதையும் குறிக்கும். அதனாலதான் குரல் வளையையும் குறிக்கும். ஏன்னா அது ஹாலோ டியூப் தானே அங்க நம்ம தொண்டையில இருக்கிறது. குரல் வளை
அதை தவிர நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள், பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமேனின் அப்படின்னு திருக்குறள்ல 292வது குறள், அதாவது வாய்மைங்கிற அதிகாரத்துல 2வது குறள். அதுல பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமேனின், குற்றமில்லாத நிலையில ஒருவன் ஒயிட் லைஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி குற்றம் இல்லாதது ஒரு நல்லதுக்காக சொன்னா அது பொய்யும் பொய்யாகாது அப்படிங்கிற வர்ற இடத்துல புரை அப்படிங்கிறது வந்து குற்றம்ன்ற அர்த்தத்திலையும் வரும். அதனாலதான் நம்ம கண்ணில் வரக்கூடிய ஒரு நோய் வகை நம்ம கேட்ராக்ட்னு சொல்றோம்ல, அது கண்ணில் புற விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த புறம்னா கண்ணில் குற்றம் உள்ளது அப்படின்னு தான் அர்த்தம். அதைத்தான் புரைன்னு சொல்றோம். இதெல்லாம் தவிர நமக்கு எல்லாருக்கும் எப்பவும் நான் வழக்கமா சொல்ற உதாரணம் தான், அதாவது நன்னூல் நூற்பா 367வது போல புறைய ஒப்ப உரழ மானா கடுப்ப இப்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஊமத்துருபே அப்படின்னு புரைங்கிறது ஊமை உருவாகவும் சில இடங்கள்ல வரும். அந்த மாதிரியாக இந்த இடத்துல பூளை வி புரை அப்படின்னா அந்த எப்படி இளவம் பஞ்சு பூ இருக்கோ அது போன்ற அப்படின்னு இந்த இடத்துல ஓமை உருபா தான் வருது. அப்படி இருக்கும்பொழுது எதுக்கு இந்த மத்த பொருள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு நான் எப்பவும் சொல்றதுதான், ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். நம்ம எந்த பொருள் அப்படிங்கறத சரியாக கையாண்டு நம்ம அர்த்தம் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த பிற பொருள்களும் நான் சொல்லிட்டு இறுதியாக இந்த புறைய அப்படிங்கிறதுக்கு வரேன். அப்படி பனிப்புயருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்பேற்பட்ட ரொம்ப வெள்ளை வெள்ளையர்னு இளவம் பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய வெண்மை நிறத்துல பனிமழை பெஞ்சா எப்படி இருக்கும்? பனிப்புயருக்கு அப்படின்னு சொல்றாரு. புயல்ங்கிறது இந்த இடத்துல மழையத்தான் குறிக்கும். ஒரு பனி மழை பெய்யுது. அப்படி மழை பெய்யறதுல தேம்பிய தாழ தாமரை மலர் அப்படின்னா, தேம்பிய அப்படின்னா வாடுகிறது தாமரை பூக்கள். இப்ப தாமரை மலர் இது இலையில தண்ணி ஒட்டாது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம்ல. ஆனா மழை பெஞ்சாலோ, ஒரு சாதாரண மழை பெஞ்சா அது அப்படியே தண்ணி சொட்டி அப்படியே குளத்துல போயிடும், அந்த நீர்நிலைகள் எங்க இருக்கோ அங்க போயிடும். ஆனா ரொம்ப நிறைய மழை பெஞ்சது, பனி புயல் மாதிரி இந்த மாதிரி பனி மழை பெஞ்சதுன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சமா தாமரை மலர்கள்ல இதழ்கள்ல இது இலைகள்ல எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும்ல. அப்படி இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது வாடி வதங்கிய ஒரு நிலைக்கு போயிடும். அதனாலதான் தேம்பிய தாழ தாமரை மலர் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட பனிமழைகள் பெய்வதன் காரணமாக தாமரை மலர்கள்ல பூக்கள் ஒரு வாடிய நிலையில காணப்படுது. அப்படி தாமரை இருந்தாலும் ததைந்த பொய்கையும் அப்படின்னு சொல்றாரு. ததைத்தல் அப்படின்னாலே ரொம்ப நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நெருங்கி கிட்ட 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 நிறைய தாமரை மலர்கள் இருந்தா அப்படிப்பட்ட ஒரு பொய்கை, ததைந்த பொய்கையும் அப்படி அவ்வளவு குளிர்ந்த நிலையில காணக்கூடியதாகவும் வாழறா நுங்கிய மதியும் போலவே அப்படின்னு. அதாவது பொதுவாகவே கிரகண காலத்துல எப்படி ஒரு சந்திரனை விழுங்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ராகு கேது பாம்பு விழுங்குது அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம அந்த காலத்து நம்ம முன்னோர்களுக்கு அறிவில்லை, ஒரு கிரகணம் கூட தெரியாது, ஒரு பாம்பு போய் நிலா விழுங்குது அப்படின்னு சொல்லி கதை விடுறாங்களே, அது ரொம்ப தப்பு இல்லையா? அப்ப அவங்களுக்கு அறிவியல் ஞானம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு ஓமையாக ஒரு உருவகமாக சொல்றதுதான். நிஜமாவே பாம்பு போய் நிலாவை முழுங்குதுன்னு அவங்க சொல்லல. ஏன்னா நான் ஏற்கனவே பல பாடல்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நவகிரகங்கள்ல ராகு கேதுன்னு கிரகமா அவங்க வச்சதே வந்து அது வந்து கிரகம் கிரகிப்பது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுன்னு அர்த்தம். கிரகம்னா பிளானட் அப்படின்னு நேரா நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். எதுக்கு கிரகணம், அதாவது எப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா கிரகண காலத்துல. அது சோலார் எக்லிப்ஸா இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, அந்த எந்த இடத்துல நேரும் அப்படி வானத்துல எந்த இடத்துல அந்த கிரகணம் பிடிக்கும் அப்படின்ற அந்த வெட்டு புள்ளியத்தான் ராகு கேதுன்னு சொல்றோம். அதனால அறிவியல் ஞானம் எல்லாம் இல்லாம இல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு புரியக்கூடிய எல்லாருக்கும் புரியக்கூடிய விதத்துல சொல்லணும் அப்படிங்கறதுனால பாம்பு நிலாவை விழுங்குற மாதிரி அப்படின்னு சொல்றது. அதைத்தான் இங்க கம்பர் என்ன சொல்றாரு, வாழறா நுங்கிய மதியம் போல அப்படின்னு. நுங்குதல் அப்படின்னாலே விழுங்குதல்னு அர்த்தம். அதாவது விழுங்குதல், ரொம்ப ஆற பருகுதல், கை கொள்ளுதல், கெடுதல், இப்படி பொருள் இருக்கு. இந்த இடத்துல விழுங்குதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது வெறும்ன சும்மா ஒரு பாம்பு நிலாவை விழுங்கியது அப்படின்னு மட்டும் சொல்லல, அதுக்கும் ஒரு ஓமை சொல்றாரு. இது வாழறான் நுங்கிய மதியம் அப்படின்னு. ரொம்ப ஒரு கூர்மையாக, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வாள் போல ஒரு கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பாம்பு எப்படி நிலாவை விழுங்குமோ அந்த மாதிரி இந்த மலர் படுக்கை வெப்பமாக ஆனது அப்படின்னு ஓமை சொல்றாரு.
இந்த பாட்டினுடைய அருமையே கம்பர் பயன்படுத்தி இருக்கிற ஓமைகளின் சிறப்பை வச்சுதான் சொல்றோம். இப்ப இந்த பாட்டுல 4 வரி இருக்கு. ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கும் தோணலாம், என்னது இது ஒரு நிலாவை எப்படி இது கிரகண காலத்துல பாம்பு விழுங்குதோ அந்த மாதிரி அந்த கட்டில் மலர்படுக்கை, குளிர்ந்த மலர்படுக்கை வெப்பமாக ஆனது, அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இதுல என்ன மாதிரியான ஓமைகள் கம்பர் சொல்றாரு அப்படின்னு. இதுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி கீழே இருந்து இந்த பாடல்ல அடியில இருந்து மேல படிக்கணும். எப்படின்னா, வாழரா நுங்கிய மதியும் போலவே. ரொம்ப அரா அப்படிங்கிறது பாம்பு, அரவத்தை குறிக்குது. பாம்பு மதியை விழுங்கியது போல அப்படின்னு சொல்றாரு. எப்பேற்பட்ட பாம்பு? வாழ் அரா அப்படின்னு. வாழ் போன்ற ஒரு கொடிய பாம்பு. வாழ் எப்படி ஒரு உயிரை கொல்லுமோ அந்த மாதிரி கொடிய தன்மை கொண்ட பாம்பு அப்படின்னு பாம்புக்கு ஒரு உவமை சொல்றாரு, ஒரு அடை சேர்க்கிறாரு, வாழ் அரா அப்படின்னு. அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த எதை இந்த பாம்பு தாக்குது அப்படின்னா பொய்கை. அந்த பொய்கை எப்பேற்பட்டது அப்படின்னா, தாமரை மலர் ததைந்த பொய்கை. தாமரை மலர்கள் கிட்ட 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 நிறைய இருக்கக்கூடிய பொய்கையானது எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும், அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப அந்த தாமரை மலர்கள் எப்பேற்பட்டது அப்படின்னா, தேம்பிய தாள தாமரை அப்படின்னு. ரொம்ப வாடிய நிலையில இருக்கக்கூடிய தாள்கள் கொண்டுள்ள தாமரை அப்படின்னு. அது ஏன் தேம்புது, அது ஏன் ரொம்ப வாடி இருக்கு அப்படின்னா, பனிப்புயருக்கு தேம்பிய தாள தாமரை. பனிப்புயல், பனிமழை பெஞ்சா அதனால தாமரை தடாகங்கள்ல தாமரை மலர்கள் வாடி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த பனிப்புயல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு அடையிலேயே ஒரு உவமை, பூளை வீ புரை அப்படின்னு. அதுல வெறும் பூளை புரை அப்படின்னு மட்டும் சொல்லல, இலவம் பஞ்சு போல அப்படின்னு மட்டும் சொல்லல. இலவம் பஞ்சு வீ நிலை, ரொம்ப இருக்கிறதுலே இறுதி நிலையில இருக்கக்கூடிய இலவம் பஞ்சு மாதிரி வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய பனிப்புயல் அப்படின்னா அதுக்கு ஒரு உவமை. அடுத்தது, நாளரா நறுமலர் அமளி நன்னினாள் அப்படின்னா, அன்று பூத்த மலர்கள். இங்க வெறும் நறுமலர் அப்படின்னு மட்டும் சொல்லல. நாளரா அப்படின்னா அன்னைக்கு அன்று பூத்த மலர்ந்த நறுமலர்கள் அவ கொண்டுள்ள பரப்பப்பட்ட இது கட்டில் அப்படின்னு அர்த்தம். இந்த பாடல்ல மொத்தம் 10 உவமைகள் இருக்கு. ஒன்னு, நாளரா நறுமலர் அப்படின்னு அந்த மலருக்கு ஒரு அடை சேர்க்கிறாரு. ரெண்டாவது, பூளை அப்படின்னு சொல்றாரு, இளவம் பஞ்சுன்னு சொல்றாரு. அதுவுமே வாடிய நிலை, இறுதி நிலை, வி அப்படின்னு 3வது உவமை. 4வது, பனிப்புயல். அப்படி பனிப்புயல் பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 5வது, அப்படி அங்க இருக்கக்கூடிய தாமரை தாள்கள் அப்படின்னு ததைந்த பொய்கை, கிட்ட கிட்ட இருக்கக்கூடியது அப்படின்னு. அடுத்தது, அரவத்துக்கு ஒரு உவமை, வாழ் போன்ற கொடிய அரவம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது எல்லாம் ஒரு இது சந்திரனை சாப்பிடுற மாதிரி, சந்திரனை விழுங்குற மாதிரி அப்படின்னு அது ஒரு உவமை. கடைசியாக உட்கருத்தாக ஒரு குறிப்பால் ஒரு உவமை சொல்றாரு. அது என்ன? மலர்படுக்கை வெந்தது அப்படிங்கறது அல்டிமேட்டா கம்பர் சொல்ல வர்ற இறுதியான கருத்து, உறுதியான கருத்து அதுதான். ஆனா அதை எங்கேயுமே வெளிப்படையா சொல்லல. அது பொசுங்கி விட்டது மலர்படுக்கை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நாளரா நறுமலர் அமளி நன்னினாள், பூளை வீப்புரை பனிப்புயர்க்கு தேம்பிய தாள தாமரை மலர் ததைந்த பொய்கையும் வாழரா நுங்கிய மதியும் போலவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.